என்ன கேள்வி கேட்கணுமா? கடகலக்கணம் கேள்வி வந்து பூர்வீக சொத்து பிரிக்கலாமா, சொந்த வீடு அமையுமான்னு கேட்கணுமா? பூர்வீக சொத்து கிடைக்குமா, சொந்த வீட்டை இது பாகப்பிரிவினை வச்சுக்கலாமான்னு கேட்குறீங்களா? ஆமா சார். சார் உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். நல்லா இருப்பீங்கம்மா, தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. லைனே கிடைக்க மாட்டேங்குது சார். கோவில்பட்டியிலிருந்து எவ்வளோ பேர் பேசுகிறாங்க, லைனே கிடைக்க மாட்டேன்றீங்களா? நான் கோவில்பட்டிக்கே என்ன லைன் கூட கூடாதுன்றேன் சார். கோவில்பட்டி ராஜபாளையமாக தான் என்ன பேசுறீங்க. இந்த பொறுத்த தென்காசிக்காரர் பேசுறாரு, பேசுறதெல்லாம் நீங்க தான். என்ன சார் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப நாள் கிடைக்கவே இல்லை சார். ஒரு ராஜபாளையத்துக்கார அம்மா கிட்ட நான் ஃபர்ஸ்ட் லேடி அவங்க வந்தாங்க. நான் அதை ஏதோ ஒன்று கவனிச்சு, அவங்க ராஜபாளையம் ஏதோ ஒன்றுல டக்குன்னு ஏற்கனவே நீங்க பேசிருக்கிறீங்களான்னா ஆமான்ட்டாங்க. அதுதான் உண்மை. ஐயோ, நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்றேன் சார். நான் உங்ககிட்ட உங்க சேனல் பார்க்காம நான் ஆஃப் பண்ணவே மாட்டேன் டிவியை. சரிம்மா. குருதிசை தம்பி கணவருடைய ஜாதகமா அது? ஆமாங்க சார். குருதசை நல்லா இருக்கு. 2013 வரைக்கும் ராகுதசை நல்லா இல்லை. ஆனாலும் ராகு குரு சுக்கிர தொடர்புகளில் தான் இருக்கிறாரு. சரி, கடகலக்கணம் கன்னிராசி, உத்திர நட்சத்திரம், பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. ஏமா இவர் பாகப்பிரிவினை, இவரே பயங்கர பிடிவாதக்காரராச்சம்மா. அவர் சொல்றது அவர் அப்படியே நடக்கணும்னு நினைப்பாரம்மா. ஆமாங்க சார், அப்படிதான் இருக்கு சார். சண்டைக்காரருமா, எல்லார்ட்டையும் சண்டை போடுவார். உங்களுக்கு தான் கொஞ்சம் கட்டுப்படுவாருமா. ஏதோ கொஞ்சம் அப்படியே குடும்பம் உங்க ஒருத்தருக்கு தான் ஏதோ பொண்டாட்டியை கொஞ்சம் சத்தம் போடுமேன்னு கொஞ்சம் யோசிப்பார். மற்ற கட்டுக்கடங்காத காலைமா அவர். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். ஆனால் பௌர்ணமி யோகம் அருமையாக, அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. ராகுதசை கூட அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்களை செய்யலை. அவங்க மாமியாரை கெடுத்து இவருக்கு நல்லது தான் செஞ்சது. ஆனால் இப்போ குருதசை நல்லா இருக்கும். பாகப்பிரிவினையெல்லாம் பிரிக்கத்தாமா முடியும். பிரிக்கலாமா. சூரிய பக்தி முடிஞ்சு சந்திரன் செவ்வாய் வர்ற 10வது மாதத்துக்கு பிறகு செவ்வாய் ராகுல தாமா முடியும். இப்போ இல்லைம்மா, இப்போ முடியாது, தடை வரும். இந்த ஆவணி மாதம் போய் அடுத்த ஆவணி மாதம் தான். இன்னும் ஒரு 14 மாதம் இருக்கு. அடுத்த ஆவணி பிரிக்கணுமா சார்? எப்படி தெரியுமா? இப்போ நீங்கள் பேச்ச ஆரம்பிக்க போறீங்க. இப்போ நீங்கள் பேச்ச ஆரம்பிச்ச உடனே உங்கள் குழந்தைனார் மத்தியில் பெரிய பிரச்சனை வரும். செவ்வாய் சனி இவருக்கு சேர்க்க. குருதசையில் செவ்வாய் இவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். இவருக்கு அக்டோபர் மாதம் அல்லது நவம்பர் மாதம் இந்த தீபாவளி நேரத்தில் செவ்வாய் பக்தி, குருதசையில் செவ்வாய் பக்தி ஆரம்பிக்குது. செவ்வாய் பக்தி வரும்போதெல்லாம் சகோதரரால் சண்டை, சச்சரவு, விரயம், இழப்புகள் நடக்கும் இவருக்கு. செவ்வாய் சனி பாவத்துவம்ன்றதுனால இப்போ ஒரு வருஷத்துக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட சண்டை போட்டு கிடக்க போறார். இந்த வருஷம் தீபாவளி போய் அடுத்த வருஷம் தீபாவளியில் ராகு ஆரம்பிக்கும் போது சூரியன், சுக்கிரன், குரு, சூரியனுடைய தந்தை வழி பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய சூரியன் உச்சனாகி அவருடைய பார்வையை வாங்கிய ராகு தான் அவருக்கு சொத்து பத்துக்களை அனுபவிக்க வைப்பார். ஆக உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், இன்னும் ஒரு 2 மாதத்தில் போய் நெருக்கடியாக பேச ஆரம்பிப்பார். அதை பிரி இதை பிரி, அல்லது இப்போவே அந்த பேச்சு ஆரம்பிச்சிருக்கும். இந்த பேச்செல்லாம் ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சிருச்சார். ஒன்றும் நடக்க மாட்டேங்க. அதை உங்ககிட்ட ரொம்ப நாளா கேட்கணும். தீபாவளிக்கு பிறகு போய் சண்டை போடுவார். நான் சொல்ல ஒரு நாள் என்ன நினைப்பீங்க, தீபாவளிக்கு பிறகு செவ்வாய் பக்தி ஆரம்பிச்சவனே சொத்து வாங்கிட்டு வீடு கட்டிட்டு உங்ககிட்ட வரணும்னு இருக்கேன். சொத்து வாங்கியவனையும் வீடு கட்ட முடியும். ராகு பக்தியில செவ்வாய் பக்தியில சண்டை போட்டு தான் கிடைக்கும். செவ்வாய் பாபத்துவமாகி செவ்வாயுடைய அமைப்பு நன்றாக இல்லாமல் இருந்து 11ஆம் பாவகமும் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் நன்றாக இல்லாத காரணத்தினால், 11ஆம் பாவகாதிபதியும் வலுவாக இல்லாத காரணத்தினால அண்ணன் அக்கா கூட எல்லாம் சண்டை போடுவார். தம்பி தங்கைகள் கரெக்டாக இருந்தாலும் அண்ணன் அக்காள்கள் ஏதாவது ஒரு வகையில் இது கொடுப்பாங்க. செவ்வாய் பக்தி ஃபுல்லாக சகோதர சண்டை, சகோதர விரயம், சகோதரனால பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ராகு பக்தியில் கிடைக்கும். ராகு பக்தியில் சுக்கிரனுடைய வீட்டில் 4ஆம் பாவகத்தில் சுக்கிரனுடைய பார்வையில் அவர் இருக்கிறதுனால 4ஆம் பாவக பலனை ராகு செய்ய வேண்டும் என்பதன் அடிப்படையில் ராகு பக்தியில் சொந்த வீடு கண்டிப்பாக உண்டு. 2027 பிறக்கும்போது நீங்கள் 2027 நடுப்பகுதி மத்திய பகுதியில் நீங்கள் சொந்த வீடு கட்டியிருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், இந்த சனி கடகலகத்துக்கு வருது இல்லை சார், ஆயுள் தீர்க்குமா எப்படி? 2029க்கு பிறகு சனி வருதுமா. ஆமாங்க சார். சனி 53 வயசில் வரக்கூடாது தான். சனி யாரை கெடுக்கும்? சகோதரர்களை கெடுக்கும். இப்போ சொத்து பிரிக்கிறதுல சண்டை சச்சரவு வரும். சனிதசை முழுக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள், ஒரே ஊரில் இருந்தால் கூட பேச முடியாத சூழ்நிலைகள் வரும். சனி செவ்வாயால் பாபத்துவமாக இருக்கிறதுனால, செவ்வாயை கெடுத்துருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் காலில் வரும், மூட்டு வீட்டில் வரும், வரத்தான் செய்யும், உள்ளதைத்தான் சொல்லணும்.
ராகுதசை ஏற்கனவே வரதான் ஏற்கனவே வந்துருச்சுல. ஆயுளுக்கு ஏதாவது குறை இருக்கா? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. உள்ளதை சொல்றேன், அதெல்லாம் கிடையாது. 8ஆம் அதிபதியாகி அவர் லக்ன கேந்திரத்துல தான் இருக்கிறார். அதெல்லாம் கிடையாது. நடக்க முடியாம வரும், பிரச்சனை வரும். ஆயுளுக்கெல்லாம் பிரச்சனை வராது. ஆயுளுக்கு பிரச்சனை வரணும்னா அவர் பௌர்ணமியில பிறந்திருக்க கூடாது, அமாவாசையில பிறந்திருக்கணும். லக்னம் மற்ற அமைப்புகள்லாம். ஆயுள் என்பது வேற விஷயமா. உங்க வீட்டுக்காரரு 74 வயசு வரைக்கும் தாண்டி இருப்பாருமா. நல்லா இருப்பீங்கம்மா, வாழ்த்துக்கள். சொல்லுங்க. உங்ககிட்ட வர்றேன் சார். என்னங்கம்மா? சொத்து பிரிச்சு வீடு வாங்கிட்டு உங்களை பார்க்க வர்றேன். நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார்.